இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த கதையில ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் மாதிரி அவர் தெரிகிறாரு. லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாரு. யாருக்காக? தான் காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக. காதலிக்கிற பொண்ணு பக்கத்து ஊரு கிராமம், இவன் இன்னொரு ஊரு. காதலி வந்து பக்கத்து ஊரு. அவளோட அழக வர்ணிச்சு இவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான். காதல் கடிதம் எழுதிட்டு இருக்கிறான். அதே சமயம் அவளோட அழகா நமக்கு காட்டுற விதமா இந்த கர்ச்சிஃப்ல எம்ப்ளாய்டரியா ஏதோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளோட முகத்தையே ரொம்ப அழகா ஓவியம் மாதிரி தச்சு வச்சிருக்கிறா. நம்ம பய அங்க லெட்டர் எழுதுனா இல்லையா, அந்த லெட்டரையே ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணி தண்ணி அவ வீட்டு பக்கம் போகும், அதுல விடுறான். அதுவும் எப்படி? அவங்கிட்ட இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த பேப்பர் படகுக்குள்ள போட்டு இந்தான்னு அனுப்பி வைக்கிறான். அப்புறம் பொண்ணு வீட்டு பக்கம் ஒரு புரோக்கர் போறாரு, கல்யாண புரோக்கர். உடனே பொண்ணோட அப்பா புடிச்சுக்கிட்டு, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிறா, ஒரு நல்ல வரவன் தான் கட்டி கொடுத்தலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும், நம்ம கிட்ட ஒரு நல்ல வரன் இருக்குது, ஓரளவு இடம் நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல கொடுப்போம், என்ன ஒரு சின்ன சிக்கல் தான் அப்படின்னு சொல்லுவாப்ல. என்ன சிக்கல்னு கேட்டா, நம்ம பைபிளுக்கு கண்ணை கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சிமிட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குதான். கண்ணை சிமிட்டுறதானப்பா, அதெல்லாம் பிரச்சனையாப்பா, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறம் கண் சிமிட்டாம பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்க போறான்னு பொண்ணோட அப்பாவே கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை பெருசா அவங்க எடுத்துக்கல. அப்புறம் என்ன, நாளைக்கே மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு புரோக்கரும் பொண்ணோட அப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா அண்ணன் எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணோட போட்டோ கேட்பாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, ஐயோ அம்மா சொல்றாங்க பாருங்க, இது வரைக்கும் தான் பொண்ணு அவங்க போட்டோ எடுத்ததே இல்லையா. ஆனா இவ யோசிக்காம ஓடி போய் அவளோட முகத்தை அழகா தையல்லையே ரெடி பண்ணியிருந்தால அதை கொடுத்து விடுறா போல. எதிர்பார்த்தாப்லயே பையன் வீட்டுக்கு புரோக்கரோட வந்து சம்பந்தம் பேசுறாங்க. இவருக்கு இந்த கண்ணை சுமட்டுற பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால இவருக்கு கண்ணன்னு பேர் வச்சிருவோம், அருமையா இருக்கும். கண்ணன் ஷிங்னு வேணா வச்சுக்கோங்க. தலப்பா போட்டு இருக்கிறாரு இல்லையா, கண்ணனை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. பொண்ணை பாக்கணுங்கிறாங்க. உடனே எல்லா பேரும் அந்த தையலை காட்டுறாங்க. பொண்ணு வீட்டு ஆட்கள் அத வரிசையா பாத்துட்டு இருக்க, எல்லா பேருக்கும் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சம்பந்தங்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு ஓவரா வைக்கப்பட, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கடோய் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு பரிமாறப்படுது. என்னத்த பரிமாறினாங்க நினைக்கிறீங்க? ஃபுல்லா வெறும் வெஜிடபிள் ஐட்டம், வெஜ் ஐட்டமா போட்டிருக்காங்க. இத பார்த்ததும் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களோட முகம் அப்படியே வாடி போச்சு. புரோக்கருக்கு ரொம்பவே வாடி போச்சு. என்னடா வந்தவங்களுக்கு கரியும் சோறும் போடாம இப்படி இது பண்ணிட்டாங்களே, என்னடா அது அப்படின்னு பொண்ணோட அப்பாவும் புரோக்கரும் புலம்பிட்டு போயிட்டு இருக்கல. இந்த ஊர்ல இன்னொரு வரணும் இருக்குது, ஒரு எட்டு அவரையும் பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு அவரை பாக்குறதுக்கு வராங்க. இவர் வீடு நல்ல பெரிய வீடு, இவர் வீட்டு பையனும் நல்ல பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பையன், குதிரை வேற வளர்க்கறானுங்க. பொண்ணோட போட்டோக்கு பதிலா அந்த கர்ச்சிப்பை எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல தையல் போட்டது, அத இந்த வீட்டு குடும்பம் பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே, இந்த பொண்ணை எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு சிக்கனை கொட்டுறாங்க, கறி விருந்து வைக்கிறாங்க. அதுல பொண்ணோட அப்பா, புரோக்கரு, பொண்ணோட அன்னைங்கன்னு அத்தனை பேரும் விழுந்துடுறாங்க. வெஜ் போட்ட ஆட்களை கழட்டி விட்டுட்டு நான்வெஜ் போட்ட இந்த ஆட்களுக்கு பொண்ணை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட பாவமே, ஒரு பொண்ணோட தலையெழுத்த கரிசோரை வச்சாடா முடிவு பண்ணுவீங்க? இது பழைய கதை. இப்போ 2025 நடப்புல பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. என்னடா அது, பல வருஷத்துக்கு முன்னாடியும் இதே முகத்தை தானே நம்ம கண்ணனுக்கு பார்த்தா, இப்பயும் அதே முகம் இருக்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கண்ணனோட ஆளோட பேத்தி தான் இவ. பாட்டி மாதிரியே பேத்தி ஒரே மாதிரி இருக்கிறா. இதோ நம்ம கண்ணனோட ஆளு கூட பாட்டியாகி பேத்தி சடவணிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். ஹீரோயின் சடவணிக்கிட்டு இருக்கிறா. பாட்டிமா தான் வாழ்க்கையில் நடந்த இந்த சோக கதையை பத்தி எல்லாம், கல்யாணத்துல நடந்த கூத்த பத்தி எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் சொல்லி வளர்த்திருப்பாங்க போல. அதனாலேயே இவளுக்கு கல்யாணம்னாலே ஒரு மாதிரி பயமா இருக்குது. இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா, ஹீரோயின் குழந்தையா இருக்கப்பயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடறாங்க. குழந்தை யார் கூட இருக்கணும்ன்ற அந்த கேள்வி வரும்போது அப்பா ரொம்ப சிம்பிளா சாக்லேட்டை லஞ்சமா கொடுத்து பிள்ளைகளை தாம்பக்கம் கூப்பிட்டு தன்னோடைய வச்சுக்கிட்டார். இப்படிதான் நம்ம ஹீரோயின் அப்பா கூடயே வளர ஆரம்பிச்சா. இப்போ அப்பாவுக்கு தலை, மீச, தாடின்னு எல்லாம் வெள்ளையா போச்சு. இருந்தாலும் பொண்ணை பாசமா நல்லா தான் வளர்க்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அத்தகாரி, அத்தனா யாரு? அப்பாவோட கூட பிறந்தவ தானே. ஆமா, அத்தகாரி வரா. பின்னாடியே மாமங்காரன்னு வரான், அத்தைய கட்டினவன். வர்ற வழியில தடிக்க விழுகிறானே, வலிக்கு விழுகிறானோன்னு நினைக்க வேண்டாம். சரக்கு காலையில ராத்திரி இல்லாம எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு நிதானம் இல்லாம சுத்தி திரிஞ்சுட்டே இருப்பாரு. வந்து பேசும்போது கூட வாய்க்குள்ள வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாப்லதான் பேசிட்டு இருக்கிறாரு. பாட்டிமா பிரச்சனை, அப்பா அம்மா வேற விவாகரத்து, இப்போ அத்தகாரி மாமங்கார வேற ஒரு குடிகார மாமங்காரன்னு, இப்படி தன்னை சுத்தி இருக்கிற எல்லா கல்யாணமும் விளங்காத கல்யாணமா இருக்கிறதுனால கல்யாணத்தின் மேல இவளுக்கு பெருசா ஈடுபாடே இல்ல. ஆனா ஃப்ரெண்டோட கல்யாணத்துல எல்லாம் போய் ஆடுவா செய்வா. அங்க ஒருத்தன் ஒரு ப்ளூ கலர் சொக்கா போட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோயின் கூட தான் படிக்கிறவன். ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், ப்ரொபோஸ் பண்ணுவான். ஆனா இவன் என்ன சொல்றான், உன்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், எந்த ஃபீலுமே வரலன்னு. ஃபீல் வரணும்னா தொட்டு பார்க்கணும், இதோ தொட்டு பாக்குறேன்னு விரல வச்சு தொட்டு பாக்குறான் பாருங்க. ஒண்ணு வரலடா போடா அப்படின்ட்டா அவன். இவன் முழிக்கிறான். அப்புறம் குண்டா ஒரு பொண்ணு இருக்கிறா பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு, இவதான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
ஃப்ரெண்டு. இவளுக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது, பண்றதுக்கே பயமா இருக்குது. ஆனா கூட படிக்கிற எல்லா பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. நமக்கு கல்யாணம் ஆகலையான்னு வருத்தப்படும் போது அதையே வருத்தப்படுற, நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கிறாரு, அனுப்பி வைக்கிறேன், அருமையான வரம் பார்த்து முடிச்சு கொடுப்பாப்லன்னு ஃப்ரெண்டுக்காரி ஒரு புரோக்கர் அனுப்பிச்சு வைக்கிறா. இதோ இவர் தான், இந்த மீசக்காரர் தான் புரோக்கரா. பொண்ணு வீட்டுக்கு வந்து, நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்து என்ன மாதிரியான மாப்பிள்ள பாக்குறீங்க அப்படின்னு விசாரிக்க, பொண்ணு என்ன சொல்றா பாருங்க, அழகா இருக்கணுங்கிறா. ரைட்டு. அடுத்து பணக்காரனா இருக்கணும்னு அத்தக்காரி சொல்றா. மூணாவதா என் கூட சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயின். ஏழை வாழைங்க தான் சண்டை போடுவாங்க, பணக்காரங்க எல்லாம் சண்டையே போட மாட்டாங்கிறாரு புரோக்கர். அவர் ஒரு வேற ரகத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பையன் படிச்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு சொல்லுவா. நீ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் தம்பிக்காரன் சிரிக்கிறா நக்கலா. பிகாம் தான் படிச்சிருக்கா போல. சரி விடு அப்படின்ட்டா. யாரு புரோக்கர் விடுன்ட்டாரு. அப்புறம் வேற என்ன ரிக்யர்மெண்ட் அப்படின்னு கேட்டா, தன்னை காதலிக்கணும்னோ, தான் சொல்ற எல்லாத்தையும் மாப்பிள்ள கேட்கணும்னோ, எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன அவ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னோ, சமைக்க தெரியணும்னோ, என்ன எப்ப பார்த்தாலும் வெளியில கூட்டிட்டு போகணும்னு, அவனோட போன்ல பாஸ்வேர்டு வச்சு எதையும் தான் கிட்ட மறைக்க கூடாதுன்னு, என் அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னோ, என் பாட்டியை பாத்துக்கணும்னோ, தன்னை கேர் பண்ணிக்கணும், டேர் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும்னு என்னென்னமோ பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஐ மீன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே தாங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்ல வந்தாலாம். என்னம்மா முக்கியமான பாயிண்டே விட்டுவிட்டியே அப்படிங்கிறாரு புரோக்கர். என்ன பாயிண்ட் கேட்டா, பையன் முட்டாளா இருக்க கூடாது, புத்திசாலியா இருக்கணும்னு கேட்கல அப்படின்னு சொல்றாரு. வாஸ்தவமான முக்கியமான பாயிண்ட் தான். சரி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு புரோக்கர். அந்த பையனோட போட்டோ கிட்ட பாக்கலாம்னு கேட்கும்போது, போட்டோ பாக்குறதுலாம் அந்த காலம், நேர்லயே பாக்கலாம், அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அரேஞ்சும் பண்ணிட்டாரு. இப்ப மாப்பிள்ளைய நேர்ல பார்க்க போனோம். இவருக்கு ஒரு மாதிரியா வருத்தமாவே இருக்குது, பயமாவே இருக்குது, ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கிறா. சண்டை கிட்ட போட்டா ஒருத்தர் மிஞ்சனும், இன்னொருத்தர் கெஞ்சனும், வைக்கணும், இப்படி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. எடியை போய் மாப்பிள்ளைய பாப்போம், பிடிச்சிருந்தா அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மட்டும் பார்த்தா போதுமா, வீட்டு ஆட்களும் பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் மாப்பிள்ளைய குடும்பத்தோட நேர்லயே வர சொல்லிருக்காங்க போல. நேர்ல வந்தாச்சு. அப்படியே தரையில இருந்து அப்படியே மேல போனா, பையன் கொஞ்சம் லட்சணமா நல்லா தான் இருக்கிறான், ஓங்குதான் இருக்கிறான். சரி, ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியா பேச விடுவோம் அப்படின்னு பாட்டிமா தான் ஐடியா எடுத்து கொடுக்குது. யாரு? நம்ம கண்ணனோட ஆளு. சரின்னு மேல அமிச்சாச்சு. மொட்டை மாடிக்கு போனா அவன் அங்க இருக்கிற செடி மரம் கொடி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறான். தெளிவாவே அவகிட்ட பேசல. என்ன அவன் சொல்ல வந்தாலும், அந்த அம்மா சொல்ல வந்தாலும், அது எனக்கு பிடிக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கும், அதே மாதிரிதான் நானும் அப்படின்னு அவ என்ன சொன்னாலும் எல்லாம் ஆவாஞ்சாமி தான் போட்டுக்கிட்டு இருக்கானே தவிர மனசுல இருக்கிற எதையும் உருப்படியா சொன்னாப்ல தெரியல. ஆனா போற போக்குல, உங்களுக்கு இந்த ஓப்பன் ஹேர் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பார்த்து புகழ்ந்துட்டான், ஓப்பன் ஹேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னு. அது மட்டும் அவளுக்கு பிடிச்சிருக்கு, சிரிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போயிருக்காங்க மேட்டரை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டா போல ஃப்ரெண்டுகாரி. ஐயோ ஏண்டி போட்ட, என்ன ஒன் சைடா லவ் பண்ற அந்த பைபிள்ல வந்து தொந்தரவு பண்ணுவானேன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள தொந்தரவு பண்றதுக்கு அந்த ஒன் சைடு பார்ட்டி வந்துட்டான். என்ன விட அவன் உனக்கு முக்கியமா போச்சா அப்படி இப்படி நம்மால சீண்டிக்கிட்டு இருக்கிறான். அவளோ நான் என்ன பண்ணட்டும், வீட்டுல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சீனா போடுவா. அடி போடிட்டு போயிட்டான் அவன். அப்புறம் ராத்திரி ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்குதான். அப்புறம் பிக்ஸட் டெபாசிட்டா வைப்பு தொகையா ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்குதான் போஸ்ட் ஆபீஸ்ல. அப்புறம் நகைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது, பாட்டிமா கண்ணனோட ஆளு, அதனால என்ன என் நகையெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் உருக்கி புதுசா செஞ்சு பேத்திக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்றாங்க அவங்க. சோ எல்லாம் கூடி வருது. சமைக்க கத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. வேணாம் சமைக்க கத்துக்கிட்டேன்னா அப்புறம் சமையலறையிலே கிடக்கணும், என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணுங்கிறாரு அப்பா. உடனே பாசமா கட்டி பிடிச்சுக்கிறா. அவ பிரிஞ்சு போகணுமேனு அவளுக்கு கொஞ்சம் அழுகையே வருது. கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்ல நம்ம கண்ணை தாளை பாக்குறதுக்காக துவைக்கிற இடத்துல ஓரமா காத்துட்டு இருக்கிறார். ஓடியாந்து நடந்த கதையை சொல்றான். கரியும் போடலன்னு சொல்லி மாப்பிள்ளைய மாத்தி விட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ஷாக்கா இருக்குது. எப்படியாவது வீட்டுல பேசி என்னையே கட்டிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறான் அந்த அம்மாட்ட. என்னால முடியாது, நீ வந்து பேசு அப்படிங்கிறா இவ. இல்ல எனக்கு பயமா இருக்குது, உனக்கு பாத்துக்கிற பையன் வேற நல்ல பையன் இல்ல அப்படின்னு வேற சொல்றான். அதே சமயம் அந்த டயலாக் கனவு மாதிரி பேத்திக்கு கேக்குது. தப்புன்னு முடிச்சுட்டு, ஒருவேளை அந்த பையன் நல்ல பையனா இல்லைன்னா ஓப்பனா முடிவிட்டா நல்லா இருக்குன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கட்டிக்க முடியுமா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. சோ அவங்க கிட்ட நேர்ல பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பையனை வரவும் சொல்லிருக்காங்க. பையனுக்காக காத்துட்டு இருக்கையில ஃப்ரெண்டுகாரி, நீ கேட்கிற கேள்விக்கு அவன் உண்மையத்தான் சொல்றானா பொய்ய சொல்றானாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு யூடியூப்ல ஏஐ கிட்ட எல்லாம் சில விஷயங்களை ஃப்ரெண்டுகாரி கேட்டாலாம். அரிக்கிறாப்ல மூக்க சொரிவாங்க, முடிய கோதி விடுவாங்க, தாடிய சொரிவாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம்னு ஏதோ இவ பெரிய பாட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. இதுக்கடையில ஃப்ரெண்டுகார வர அந்த ஒன் சைடு பார்ட்டி. ஐயோ அவன் வரானேன்னு ஃப்ரெண்டுகாரி குளிஞ்சுக்க சொல்ல, நான் தான் வர சொன்னேன்னு இவ குண்டு தூக்கி போடுறா. எது நீ வர சொன்னையா அப்படின்னு ஃப்ரெண்டுகாரிக்கு ஷாக்கு. எதுக்குன்னு கேட்டா, தான் மனசுல இருக்கிற அந்த மன குழப்பத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அவனை பார்க்க வரான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, தெம்பூட்டுற வகையில கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி பேச ஆரம்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல, வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, சரின்னு நம்ம ஒன் சைடு பார்ட்டியும் அன்னைக்கு மொட்டை மாடியில நீங்க பேசுனது போக வேற ஏதாவது புதுசா பேச வேண்டியது இருந்தா இப்ப தாராளமா பேசலான்னு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பேச விட்டு பாக்குறாரு ஒன் சைடு பார்ட்டி. ஆனா நம்மளால எதுவும் பேசுறாப்ல தெரியல. அன்னைக்கு பேசாம விட்ட ஐட்டம்னு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் பேசிட்டோம், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல எல்லா பேருக்கும் பொதுவா ஒரு காதல் கீதல் ஏதாவது பல விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, முடிய தடவறான், தாடிய தடவறான், சொரியறான். அப்போ போய் சொல்றான்னு தெரியுது, அவன் இல்ல அப்படின்னு போய் சொல்றான். அப்புறம் சீரியஸா இல்லங்கிறான். அப்புறம் ஏதோ கொஞ்ச நாளுங்கிறான். அப்புறம் கேட்டா 2 வருஷங்கிறான். அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறான். நீ கழட்டி விட்டேன்னு கேட்டா இல்ல அவதான் என்ன கழட்டி விட்டதா சொல்றான். ஆனா
அதை எல்லாத்தையும் மறந்துட்டதாகவும் வேற ஏதாவது புதுசா பேசுவோம்னு சொல்றாப்ல. 2 வருஷம் பழகி காதலிச்சவங்களை ஏன் அவ கழட்டி விடணும் அப்படின்னு கேட்டா, அப்போ நம்ம ஒன் சைடு பார்ட்டி அட போமா அவன் 5 வருஷம் பின்னாடி சுத்தினவனையே கழட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயினியா பார்த்து ஒன் சைடு பார்ட்டி ஒரு மாதிரியா பேசுவா. அவ கோவப்படுறத பாருங்க. உடனே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டீயை குடிங்கன்னு டீயை கொடுக்குறா. வீட்டு பக்கம் வந்தா வீட்டுல இந்த லைட்டு ஹீட்டு போடுறது அது இதுன்னு வேலை தடபடலா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 10 நாளா கல்யாணம், எல்லா வேலையும் சீக்கிரம் பண்ணணும்லன்னு அப்பா தடபடலா பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்தா சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் பாட்டிமா யாராருக்கு என்ன கொடுக்கணும், வைக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், அத்தகாரி கூட சேர்ந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் தம்பிக்காரன் பத்திரிகை அடிச்சு வந்துட்டான். ஃப்ரெண்டு கொடுக்குற வந்தா கொடு அப்படின்னு ஏகப்பட்ட செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் பேலன்ஸ் எடுத்து பிக்ஸட் டெபாசிட் எடுத்தலாம். என்னப்பா எல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்குது, வேகமா வேலை நடந்துட்டு இருக்குது, ஆனா என்னால ஒரு முடிவெடுக்க முடியல ஏன்னு புலம்பிட்டு இருக்கும்போது வலிக்கு கீழே விழுகிறா. ஆக்சுவலா அவளோட பெட் இருந்த இடத்துல பெட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு விழுந்திருக்காவ. வலிக்க விழல, பெட்ல விழுக போறேன்னு கீழே விழுந்திருக்கா. எங்க பெட்ட காணா அப்படின்னு வந்து கேட்டா, கல்யாணத்துக்கு நிறைய பொருட்களை வாங்க வேண்டி இருக்கு, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பாட்டிமாவோட ரூம்ல அவளோட பெட்டை போட்டாங்களா. இதை ஸ்டோர் ரூம் மாதிரி தான் பயன்படுத்த போறாங்களா. இதை கேட்டுட்டு இவளுக்கு காண்டாகுது. அப்புறம் சாப்பாட்டுக்கு சொல்லணும், சமயக்காரனுக்கு சொல்லணும், அது இதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கிறான். இவளுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாம யோகா பண்ண கூட முடியல, வருத்தமாவே இருக்குது. எது பண்ணாலும் சொதப்பலாவே இருக்குது. என்ன பண்ணணும்னு ஒண்ணு பிடிபடல. இந்த பக்கம் அப்பா பையன் நல்லா வேலை பார்க்கறான், கல்யாண வேலையெல்லாம் பொறுப்பா படிக்கிறான்னு சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காரு. செலவு பண்றதெல்லாம் அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். கண்ணை இந்த தடவை ஏண்டா உங்களுக்கு கரிசோறு தாண்டா பிரச்சனைன்னு ஒரு வாதி நிறைய கரிசோறு கொண்டு வந்திருக்கான். எப்படியாவது வீட்டுல இருக்க ஆக்க கொடுத்துட்டு சமாளி அப்படின்னு இவளும் சொல்றா. ஆள் வரும்போது 2 பேரும் ஓடிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளவராப்ல உள்ள வரான். பொண்ணு கூட பழகுறது குடும்பத்து வீட்டு ஆட்களுக்கு தெரியாது. புரோக்கர் அங்கதான் இருக்கிறாரு. என்னடா தம்பி இங்க வந்திருக்கேன்னு கேட்க, இல்ல அன்னைக்கு கரிசோறு போட முடியல, அம்மா கொடுக்க மறந்துட்டாங்க, அன்னைக்கு நாங்க பண்ணிருந்தோம், அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறதா சொல்லி கொடுக்குறாங்க. உடனே எல்லா பேரும் சரி சாப்பிடுவோம் குடும்பமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. புரோக்கர் உட்பட, அப்பா உட்பட, அன்னைக்கு உட்பட. என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டா, உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை, முத்துன கறி, கார்லிக் அதிகமா போட்டாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். பேசாம கேட்காமயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். தண்ணி கேட்பாங்க, நம்மளால தண்ணியும் கொண்டு வந்து கொடுக்குறான். எப்பா நம்ம கல்யாண மேட்ரு உப்பு காரம் எல்லாம் ஒழுங்கா போட்டு சமைக்க தெரியாது அவங்க அம்மாவுக்குன்னு அந்த பக்கம் பொண்ணு வேற திட்டுறா. தண்ணியை கொண்டு வந்து குடிச்சாச்சு. கொடுத்த பிறகு அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கிறான். என்ன கேட்போம் வைப்போம்னு தெரியாம. என்னங்க வரம் பார்க்க வந்தீங்க, ஓகே தானா அப்படின்னு கேட்க, இல்லங்க ஒன்னும் சொல்லாம இருக்கிறோம்னாலே நோன்னு அர்த்தம், நீங்களா புரிஞ்சுக்கணும், போயிட்டு வாங்க. அப்புறம் நீங்க கரிசோறு கொண்டு வந்தீங்க, பதிலுக்கு நாங்களும் உங்களுக்கு சமைச்சு கொடுப்போம்னு பதிலுக்கு இவங்களும் சமைச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அப்படியே சோகமா அங்க கண்ணனோட ஆளு உட்காந்துட்டு இருக்குது. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறா. பாட்டிமா அந்த சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவ தான் மனசுல இருக்கிற இந்த குழப்பத்தை சொல்லிச்சிட்டு இருக்கிறா. அவன் வேணான்னு சொல்லல. இன்னைக்கு ஈக் குடி அப்படின்னு 2025 வந்த ஒரு பஞ்சாபி படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு பஞ்சாபி படம் பார்த்து. 2025 வருஷத்துல ரிலீஸ் ஆன பஞ்சாபி படங்கள்லயே அதிக வசூல் பண்ண படம்னு பேரெடுத்த படமும் கூட. அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படிங்கறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? அட் த சேம் டைம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முழுமையா ரெடியாவும் இல்ல அப்படிங்கிறப்ப சொல்றான். வீட்டுல மேட்டரை கேட்டு விட்டு எல்லாரும் தாம் தும்னு குதிக்கிறாங்க, பாட்டியை தவிர. ஒரு தடவை கல்யாணம் பண்ணா அப்புறம் திரும்ப அதை மாத்த முடியாது இல்ல அப்படின்னு பொண்ணு சொல்ல, ஏற்கனவே எப்படியா உடைச்சாச்சு, மறுபடியும் போறதுக்கு எப்படி காசு இல்லமா, எல்லாம் செலவாய் போச்சு அப்படிங்கிறாரு அப்பா. சரி இப்ப அந்த பையனுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டா, இவளுக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரியாதுப்பா, அவன் மூக்க சொரிஞ்சான், தாடிய சொரிஞ்சான், முடிய சொரிஞ்சான், அதனால கல்யாணம் வேணாங்கிற. ஏய் முடின்னு இருந்தா சொரியத்தான் செய்வாங்க, இதுக்கெல்லாமா கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேல. தம்பியார வந்து யாருக்கோ காசு கொடுக்கணுமா, 26,000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. எப்பா பொருன்னு சொல்றதுக்குள்ள ஜிபே அனுப்பிச்சிட்டான் போல. போச்சா இருக்கிற செலவு பத்தான்னு இது வேறையா, கல்யாணமே நடக்குமான்னு தெரியலங்கிறாரு அப்பா. இதுல வேற சீரியல் லைட் போட்டவன் காசு வேணும்னு வந்து நிக்கிறான். திட்டி அனுப்பிச்சு விட்டாரு சீரியல் லைட் போடுறவங்கள. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா புரோக்கரையும் வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புரோக்கரை வர சொல்றாங்க. அவர்தான் நிறைய கமிஷன் கிடைக்குதுல, இந்த வேலையை பார்க்கட்டுமே புரோக்கரை வர சொல்லிருக்காங்க. என்னப்பா வேலையெல்லாம் சூப்பரா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது சீரியல் லைட் போட்டவங்க எல்லாம் சோகமா இருக்கிறாங்க. கல்யாணமே நடக்குமான்னு தெரியல போப்பா அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசுறாங்க, யாரா செத்து போயிட்டாங்களான்னு உள்ள வந்து பார்த்தா பாட்டிமா கண்ணனோட ஆளு அப்படியே படுத்து கிடக்குது. இந்த பக்கம் அப்பா வேற கண்ணத்துல கையை வச்சு படுத்து கிடக்குறாரு, உட்காந்து கிடக்குறாரு. ஐயோ செத்து போயிட்டியே பாட்டி அப்படின்னு நம்மால பதற ஆரம்பிக்கிறான். கல்யாணம் இதனால நின்று போச்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏ அதெல்லாம் சாகலையா, உயிரோட தான் இருக்கிறையா அப்படின்னு பாட்டிமா எந்திரிக்குது. என்னங்க பிரச்சனைன்னு கேட்க நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றா, இதுதான் பிரச்சனைன்னு. புரோக்கரும் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா மாதிரியே, அப்பா தான் அம்மா தான் இல்லையே, அப்பா மாதிரியே ஸ்டார்டிங்ல என்னதான் பேசினாலும் சரி லேட் ஆகி போச்சு, படுப்போம்னு அங்கேயே படுத்தாச்சு. எந்த முடிவு எடுக்காம எல்லாரும் படுத்துட்டாங்க. காலையில டீயோட அப்பா வராரு. அப்பதான் ஒரு நல்ல ஐடியா இருக்கு எனக்கு. இவங்களுக்கு என்ன, பையன் கிட்ட இன்னும் பேசணும், பையனை கட்டிக்கிறதுக்கு அவனை பத்தி விசாரிக்கணும், அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு வழி இருக்குது. பையனோட ஊரு பக்கம் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு. அந்த வைத்தியர் இந்த கைவலி, முட்டி வலி, முதுகு வலி இதுக்கெல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட்டா. வெளியூர் ஆட்கள் எல்லாம் வைத்தியம் பாக்குறதுக்கு வருவாங்களா. அங்க நம்ம வைத்தியம் பாக்குறாப்ல போவோம், அங்க தங்குவோம். அதே ஊர்ல தான் மாப்பிள்ளையோட ஊரும். சோ மாப்பிள்ளைய பத்தி ஊர்ல விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு ஐடியா கொடுக்குறாரு. நல்ல ஐடியாவா இருக்குன்னு இவங்களும் சரிங்கிறாங்க. பட் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போறது அப்படின்னு யோசிச்சா நம்ம பாட்டிமா ஆல்ரெடி இங்கேயும் அங்கேயும்
ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்துட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. எஸ், அடுத்த நொடி பார்த்தா பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு பாட்டியை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஊர் பக்கம் போனதும் கை வலி காது வலி முதுகு வலின்னு என்னத்தையா சொல்லி நடிமா அப்படின்னு பேசியாச்சு. இதுக்கு நடுவுல சம்பந்திங்க வேற போனை போட்டு உடம்பு சரியில்லையாமே அது இதுன்னு விசாரிக்க இவங்க ஏற்கனவே ப்ராப்பரா ரிஹர்சல் பண்ணாம கண்ணா பின்னான்னு அது வலி இது வலின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரே காமெடியா போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்தாச்சு. வைத்தியரோட வீட்டுக்கும் வந்தாச்சு. ஏற்கனவே ஒருத்தவனுக்கு வைத்தியம் பார்த்து கையில கட்ட போட்டு அமுச்சு வச்சிருக்காப்ல. அவன் வலியில துடிச்சிட்டு இருக்கிறான். இன்னொருத்தவனுக்கு அப்படியே குப்புற படுக்க போட்டு கையை இழுன்னு இழுக்கிறாண்டியோ வலிக்குதியா விடியா விடியா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாப்ல. விடமாட்டேங்கிறார். வைத்தியர் பொண்டாட்டி அந்த பக்கம் குண்டா இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் 20 இவனுக்கு 2 அசிஸ்டன்ட் வேற. அந்த 2 பக்கத்துல பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாரு.